சினிமாவில் இப்போ இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ் எல்லாருக்குமே தன்னோட முதல் படம் நடிக்கும் போது பயமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தில் மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோங்கிற பயம் இருக்க தான் செய்யும். ஏற்றுக்கிட்டா ஓகே, சப்போஸ் ஏற்றுக்கலைன்னா நம்ம அந்த படத்தில் என்னென்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டமாக உழைச்சி தான் இன்றைக்கி எல்லாருமே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் படத்திலேயே மக்களோட பேராதரவை பெற்று பயங்கரமான ஒரு இடத்த பிடிச்சு அதுக்கப்புறம் தவறான சில பழக்கங்களாலும் நேரம் சரியில்லாமல் போனதாலும் மக்களால் மறக்கப்பட்ட நடிகர்கள் பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்னேஷ் இவர் ஒரு ராசி இல்லாத நடிகன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் பிரசாந்த் நடித்த வண்ண வண்ண பூக்கள் படத்தில் இவர் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஷூட்டிங்கும் 7 நாள் போயிருக்குது. அதுக்கப்புறம் பாலு மகேந்திரா என்ன நினச்சாருன்னு தெரியல, இவரை தூக்கிட்டு பிரசாந்தை அந்த படத்தில் ஹீரோவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 92ல் வெளிவந்த சின்ன தாய் அப்படிங்கிற படத்துல தான் இவர் அறிமுகமானாரு. அந்த படம் சுத்தமா ஓடல. இருந்தாலும் அந்த படத்துல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நாம இன்னைக்கும் பஸ்ல போனா அந்த பாட்டை கேட்கலாம். நான் ஏரிக்கரை மேலிருந்து அப்படிங்கிற பாட்டை நம்ம கண்டிப்பா கேட்டிருப்போம். அந்த படத்துல வந்த பாட்டு தான் அது. அதுக்கப்புறம் பாலா டைரக்ஷன்ல விக்ரம் நடிச்ச சேது படத்துல ஃபர்ஸ்ட் பாலா பிக்ஸ் பண்ணது இவரை தான். ஆனா என்ன காரணங்களாலேயோ இவர்னால அந்த டைம்ல அந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு. அதனால அந்த வாய்ப்பையுமே இவரு தவற விட்டுட்டாரு. காதலி, வேலை, பொங்கலோ பொங்கல், தனி குடித்தனம், இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட் படங்களா பார்த்து நடிச்சாரு. எதுவுமே செட் ஆகல. ஹீரோ தான் நமக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவ் ஆக்டரா நிறைய படத்தை நடிச்சாரு. கண்ணெதிரே தோன்றினார், சுயம்வரம், ராமன் அப்துல்லா, அப்பு. என்னதான் தான் நடிக்க வேண்டிய படத்துல பிரசாந்த் நடிச்சாலுமே அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம பெருசா நினைக்காம பிரசாந்த் கூடவே சப்போர்ட்டிவ் ஆக்டரா 2 படத்துல நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மொட்டையெல்லாம் போட்டு சூரி அப்படிங்கிற படத்தை நடிச்சாரு. அதுவும் எடுபடல. கடைசி வாய்ப்பா ஆச்சாரியா அப்படிங்கிற படத்துல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சாரு. ஆனா அந்த படத்துக்கு நல்ல ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஆனாலும் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் அடிக்கல. ரொம்ப மனம் நொந்து போய் போங்கடா நீங்களும் உங்க சினிமாவும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம சென்னையில RR பிரியாணி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சினிமா ஆசை யாரதான் விடும் அப்படிங்கிறதுனால திரும்பவும் இப்ப சன் டிவில பூவே உனக்காக அப்படிங்கிற நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு. செல்வா தமிழ் சினிமாவில் 1991 இருந்து 98 வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இவரோட முதல் படம் டைரக்டர் கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ண ஆத்தா உன் கோயிலிலே. இந்த படத்துல நடிகை கஸ்தூரி தான் ஹீரோயின். இந்த படம் அந்த டைம்ல 100 days கம்ப்ளீட் ஆகி பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடிச்சிச்சு. இவரோட கூட பிறந்த அண்ணன் தான் டாக்டர் ராஜசேகர். தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. சொல்ல போனோம்னா இப்போ அவருக்கு இருக்கிற மார்க்கெட் கூட தம்பியான செல்வாக்கு இல்ல. அளவான உடல்வாகு, ஸ்டைலிஷான லுக், இது எல்லாமே இருந்தும் இவர்னால சினிமால ஜெயிச்சு நிக்க முடியல. 98ல இவர் நடிச்ச கோல்மால் படம் ரொம்ப ஒரு காமெடியான படம். அந்த டைம்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப வருஷம் கேப் விட்டாரு. சினிமால படங்கள் எதுவுமே பண்ணாம சும்மாவே இருந்தாரு. அந்த டைம்ல ரொம்ப இவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்கிறாரு. நமக்கு வந்த வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை நம்மளே வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மிஷ்கின் படத்துல, முகமூடி படத்துல, யுத்தம் செய் படத்துலையும் இவர் நடிச்சாரு. அதுவும் பெருசா இப்போ பேசப்படல. இவரோட ரீசன்ட் லுக் பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்குது. ஸோ கண்டிப்பா இனிமேலாவது இவரை ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டரா படத்துல நடிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறோம். பிரேம் மேனன் குவைத்தில் பிறந்தவர். ரொம்ப ஒரு வசதியான குடும்பம். இவங்க அப்பா ஒரு தொழிலதிபர். குவைத்தில் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவரு சொந்தமா லக்ஸோலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தயாரிக்கிற கம்பெனி பெங்களூர்ல வச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனியில இருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு தான் இவர் படங்களை தயாரிக்கிறாரு. அப்படி தயாரிச்ச படம் தான் 1982 வெளிவந்த குரோதம் அப்படிங்கிற படம். அந்த படம் அந்த டைம்ல நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. ரொம்ப ஒரு வித்தியாசமான திரைக்கதை கொண்ட ஒரு படமா அது இருந்துச்சு. அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா 1974ல வெளிவந்த ஹாலிவுட் படமான டெத் விஷ் அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். ஸோ இங்கிலீஷ் படத்துல இருந்து ஒரு படத்தை இவரு காப்பி அடிச்சிருக்கிறாரு. அந்த படம் தான் குரோதம். இவர்கிட்ட இருந்து டைரக்டர் S.A. சந்திரசேகர் நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற பேர்ல ரஜினி வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் இந்த படத்தை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்கிறாரு. பிரேம் மேனன் தன்னுடைய முதல் படமான குரோதம் நல்லா போனதுனால தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா படங்களுக்குமே இவரு தான் ப்ரொடியூசரா இருந்திருக்கிறாரு. வீரமணி, அந்த நாள், வரார் சண்டியர்,
இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணாரு, எதுவுமே ஓடல. சரி நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, திரும்ப நம்ம குரோதமே பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2008ல குரோதம் 2 ரிலீஸ் ஆச்சு. அப்ப இருந்த ட்ரெண்டுக்கு அது ஒத்து வரல. ரொம்ப பழங்கால கதையா இருந்துச்சு. ரொமான்ஸ், பாட்டு, காமெடின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் அந்த படத்துல வச்சிருந்தாரு. அதனால அந்த படம் சுத்தமா ஓடல. சோ தன்னோட குரோதம் 2 ஓடாதனால ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இதுல பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணிட்டு வேற ஒரு படத்துல கண்டிப்பா நல்ல படமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2008ல அசோகான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அந்த படம் இதுக்கும் கொடுமையா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, அந்த படத்துல அதுக்கு முந்தைய படமான குரோதம் 2ல இருந்த மாதிரி லவ் சீனோ, காமெடி சீனோ, சாங்ஸோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அந்த படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு அந்த படம் திருப்திகரமா இல்ல. இவரு மொத்தமா நடிச்ச படங்களே 9 தான். அதுல 1 இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் படங்கிறது ஒரு டைம் பாஸ்க்காக தான் எடுக்கிறாரு, ஒரு சைடு பிசினஸா தான் பாக்குறாரு. மெயின் பிசினஸ் நான் சொன்ன மாதிரி இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தயாரிக்கிற கம்பெனியை தான் இவர் ரன் பண்ணிட்டு வராரு தன்னோட மனைவியோட சேர்ந்து. சிவா 1991ல வெளிவந்த ஈரமான ரோஜாவே படம் மூலியமா அறிமுகமானவர் தான் இந்த சிவா. நீங்க இப்ப போய் கூகுள்ல ஆக்டர் சிவா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா மிர்ச்சி சிவா தான் காட்டுது. சோ இவரை பத்தின டீடைல்ஸ் விக்கிபீடியால கூட கிடையாது. தன்னுடைய முதல் படம் பயங்கரமான ஹிட், பட்டி தொட்டி எல்லாமே படத்தோட பாட்டை தான் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே 1996ல வெளிவந்த பூவே உனக்காக படத்துல நடிகை சங்கீதாவுக்கு அப்பாவாவே நடிச்சிட்டாரு. சோ 5 வருஷ கேப்ல ஒரு நடிகர் ஹீரோவா இருந்து அப்பாவா மாறினது இவருதான். இதுக்கு என்ன காரணம்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை பெருசா நினைக்காம போய் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. அதனால இவரோட வீட்டுல ரொம்ப ஒரு பிரச்சனை. கடைசியில எங்கேயுமே இவர்னால தன்னை நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சின்ன திரைக்கு வந்துட்டாரு. ஆரம்பத்துல விஜய் டிவில சில ஷோஸ் பண்ணிருக்கிறாரு. இப்போ சன் டிவில வர ரோஜால ஹீரோக்கு அப்பாவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராஜா இந்த நடிகர் எப்போதுமே சப்போர்ட்டிங் ஆக்டரா மட்டுமே இருந்திருக்கிறாரு. ஆரம்பத்துல நிறைய படங்கள் பண்ணாலுமே இவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் பாரதி ராஜா டைரக்ட் பண்ண கடலோர கவிதைகள் படத்துல இவரு சப்போர்ட்டிவ் ஆக்டரா நடிச்சிருந்திருப்பாரு. அந்த படம் இவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பாரதி ராஜா கூட சேர்ந்து கேப்டன் மகள் அப்படிங்கிற படத்துல குஷ்புக்கு ஜோடியா நடிச்சிருந்திருப்பாரு. இவரு பார்க்க ரொம்ப டீசென்டா, ஜென்டிலா, ஜெனியூனா, அமைதியா இருக்கிறதுனால ஹீரோவோட தங்கச்சி, வெளிநாட்டு மாப்பிள்ளை, டாக்டர், வக்கீல் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இவருக்கு கிடைச்சது. இவரு நடிச்சு இவருக்கு நல்ல பேர் வாங்கி தந்த படம் சதிலீலாவதி, வேதம் புதிது, புது வசந்தம். 96ல லவ் பேர்ட்ஸ் படம் பண்ணாரு. அதே வருஷத்துல காதல் கோட்டை படத்திலையும் நடிச்சாரு. சினிமாவை விட்டு விலகினதுக்கு அப்புறம் இவரு சொந்தமா காஸ்மோஸ் கிரானைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. விக்ரமாதித்யா 2003ல ஒரு 18 வயசு பையன் நல்ல கட்டு மஸ்தான உடல் கட்டோட சட்டையில பாதி பட்டனை கழட்டி விட்டுட்டு விசிலடிக்கும் வதனா வதனா அப்படிங்கிற பாட்டுல ரொம்ப ஸ்டைலிஷா டான்ஸ் ஆடி அந்த டைம்ல இருந்த இளம் பெண்களோட தூக்கத்தை கெடுத்தவர் தான் இந்த நடிகர். அந்த படமும் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிய தொடங்கின. சுந்தர் சி டைரக்ட் பண்ண சின்ன படத்துல சப்போர்ட்டிவ் ஆக்டரா நடிச்சு நல்ல பேர் வாங்கினாரு. பம்பர கண்ணாலே படத்துல ஸ்ரீகாந்துக்கு எதிரா வில்லனா நடிச்சு நல்ல ஒரு பேரு வாங்கினாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த இவருக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. அதனால இவருக்கு கதைகள் சூஸ் பண்ண தெரியல. அதன் விளைவா தொல்லைபேசிங்கிற படத்துல கள்ளக்காதலனா நடிச்சாரு. அதே மாதிரி நண்பனின் காதலி அப்படிங்கிற படத்துல ஒரு தவறான ரோல் பண்ணாரு. சோ இந்த மாதிரி கதைகள் சரியா செலக்ட் பண்ண தெரியாதனால தப்பான கதைகள் கொண்ட படங்களை நடிச்சு தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த 2 படங்களுமே சுத்தமா ஓடல. மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேரு இவருக்கு வந்துடுச்சு. அதனால மகாராஷ்டிராவுக்கே ஓடிட்டாரு. ஜீவன் 2002ல வெளிவந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிற படம் மூலியமா அறிமுகமானவர். இவரும் நம்ம சூர்யாவும் ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்மேட்ஸ். யூனிவர்சிட்டி படம் அறிமுக படமா இருந்தாலுமே காக்க காக்க படத்துல நடிச்ச வில்லன் கேரக்டர் தான் இவருக்கு நல்ல ஒரு பேரு வாங்கி கொடுத்துச்சு. அந்த படத்துல கிடைச்ச பேரை வச்சு நிறைய படங்கள் இவர் புக் பண்ணாரு. குறிப்பா திருட்டு பயலே படம் மூலியமா நல்ல ஒரு பேர் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அவனில்லை படம் நடிச்சு மார்க்கெட்டோட உச்சிக்கே போனாரு. மச்சக்காரன் படம் மூலியமா தன்னை ஒரு கமர்ஷியல் ஹீரோவா வெளிப்படுத்தினாரு. நிறைய நல்ல படங்கள் பண்ணி நல்லதொரு உச்சநிலைக்கு போனாலுமே இவருக்கு நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் நடிச்ச நிறைய படங்கள் பைனான்சியல் ப்ராப்ளத்தால அப்படியே தடப்பட்டு நிக்குது. சோ இவருக்கு திரும்ப நல்ல நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு ரவுண்டு தமிழ் சினிமால வருவாரு. ரவி கிருஷ்ணா 7G ரெயின்போ காலனி படத்துக்காக செல்வராகவன் ஒரு நல்ல புது ஃபேஸ் தேடிட்டு இருந்தாரு.
பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னோசென்ட்டா அதே சமயம் ஒரு பாவமா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போதான் செல்வராகவனுக்கு இவரு கண்ணில் பட்டிருக்கிறாரு. இவரு சாதாரண ஆள் கிடையாது. பிரபல ப்ரொடியூசரான ஸ்ரீ சூர்யா மூவிஸ் AM ரத்னத்தோட பையன் தான் இவரு. 7G ரெயின்போ காலனி படம் ரிலீஸ் ஆனதும் அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. யங்ஸ்டர் மத்தியில இவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிச்சு. பட் இவர்னால டைரக்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நடிக்க தெரியாது. சொல்ல போனோம்னா இவருக்கு சுத்தமா டான்ஸ் வராது. அப்படி இருந்தாலுமே இவரு அந்த டைம்ல 4-5 படங்கள் பண்ணாரு. உதாரணமா கேடி, சுக்ரன் படத்துல விஜய் கூடவே சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் இவர்னால சினிமால ஏன் ஷைன் பண்ண முடியலனா, இவருக்கு இருக்கிற வசதிக்கு இவரு இப்படி கஷ்டப்பட்டு நடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால தனக்கு வராத சினிமாவை நம்ம ஏன் தேவையில்லாம நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சினிமால இருந்து விலகிட்டாரு. ஆரியன் ராஜேஷ் செல்லமே செல்லம் என்றாயடி அந்த பாட்டு 2002ல ரிலீஸ் ஆன ஆல்பம்ங்கிற படத்துல இருக்கும். அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸுமே கேட்குறாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தான். சொல்ல போனோம்னா எல்லாரோட ஃபோன்லையுமே காலர் டியூனாகவே அந்த பாட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த படத்தில் நடித்தவர் தான் இந்த ஆரியன் ராஜேஷ். அந்த படத்தில் நடித்த நடிகையோட பேரு ஸ்ருதிகா. இவங்க நடிகர் தேங்காய் சீனிவாசனோட பேத்தி. நடிகர் ஆரியன் ராஜேஷ் தெலுங்கு டைரக்டரான EVV சத்யநாராயணனோட பையன் தான் இவரு தெலுங்குல மட்டும் மொத்தம் 14 படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இவரோட கூட பிறந்த தம்பி தாங்க அல்லரி நரேஷ். இவரு வேற யாரும் கிடையாது. தமிழ்ல வெளிவந்த குறும்பு அப்படிங்கிற படத்துல இவரு தான் ஹீரோ. தமிழ்ல இந்த அல்லரி நரேஷ் கம்மி படங்கள் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா தெலுங்குல 50க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆரியன் ராஜேஷ் ஆல்பம் படத்துக்கு அப்புறம் பொக்கிஷம் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்திருப்பாரு. அப்புறம் தமிழ்ல ஈரவெயில் அப்படிங்கிற படமும் பண்ணாரு. ஆரியன் ராஜேஷுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. என்னதான் தான் ஒரு நல்ல நடிகரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே இவருக்கு நடிப்பு செட் ஆகல. அதனால இவரு என்ன பண்ணார்னா இவரோட தம்பியை வச்சு இவரு நிறைய படங்கள் தெலுங்குல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டா தெலுங்குல ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த ஆரியன் ராஜேஷ். இந்த வீடியோல குறிப்பிட்ட சில நடிகர்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது நடிகர் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம ப்ளீஸ் எங்களுடைய சினிமாட்டிக் வியூ அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.